தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/1/2017 சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:12 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் ஜனவரி 5ஆம் தேதி அன்றைக்கு ஒன்று சொன்னேன். ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதரு, விசாகம், ஜோதி, சித்திரை, மகம் ஈராறும், மாதனம் கொண்டார் தேரார், வழிநடைப்பட்டார் மீளார், பாய்தனில் படுத்தோர் தேரார், பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல தகவல், காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம்னு இருக்குது. காலில்லாத நட்சத்திரம், உடல் இல்லாத தலையில்லாத நட்சத்திரம்னு அதனுடைய பாதசார அடிப்படையிலே முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே சில காரியங்கள் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த சாந்தி முகூர்த்தம் இருக்கிறதே, அது வைக்கக்கூடாது. சாந்தி முகூர்த்தம் வைத்தால் சந்தான விருத்தி பிறப்பதிலே தடை இருக்கும். அந்த தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை குறைவு உண்டாகுமா. கல்யாணம் முடிந்த உடனே எல்லாருமே சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. ஓரை பார்த்து நல்ல நேரம் பார்த்து குறிக்கணும். முகூர்த்தத்தை காட்டிலும் சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நல்ல நேரம் பார்க்கணுங்கிறாங்க. அதே நேரத்தில் மனை முகூர்த்தம் இருக்கிறதே, அது வைக்கிறது. நீண்ட தூரத்துக்கு யாத்திரை செல்கின்ற பொழுது இவற்றிற்கெல்லாம் இந்த காலற்ற, தலையற்ற, உடலற்ற நட்சத்திரம் ஆகாதான். காலற்றன, உடலற்றன, தலையற்றன நாளில் கோலக்குட மடவார்தமை கூடின் மலடாவார். கோலக்குய மடவார்தமை கூடின் மலட ஆவார். மாலுக்கொரு மனை மாளிகை கோலின் அது பாழாம். ஞாலத்தவர் வழிபோகினும் நலம் எய்திடாரே என்பது ஒரு பாடல். இது பழைய பாடல், முன்னோர்கள் எழுதிய பாடல். காலற்றன, உடலற்றன, தலையற்றன நாளில் கோலக்குய மடவார்தமை கூடின் மலடாவார். மாலுக்கொரு மனை மாளிகை கோலின் அது பாழாம். ஞாலத்தவர் வழிபோகினும் நலம் எய்திடாரே. இந்த காலற்ற நட்சத்திரம்ங்கிறது என்னென்ன? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். உடலற்ற நட்சத்திரம் என்பது மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். தலையற்ற நட்சத்திரம் என்பது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் எல்லாம் சாந்தி முகூர்த்தம், மனை முகூர்த்தம், நீண்ட தூர பயணங்களை எல்லாம் செய்வதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கொஞ்சம் யோசித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நாள், யோகம், திதி, கரணம், நட்சத்திரம் 5 கூடிய இந்த பஞ்ச அங்கங்களும் நன்றாக இருந்தால்தான் நெஞ்சம் மகிழும் வாழ்க்கை நடைபெறும். ஆகையினாலே தான் பரிகாரங்களுக்கெல்லாம் எழுதுகின்ற பொழுது நான் யோக பலம் பெற்ற நாளிலே செல்லுங்கள், அனுகூலமான நாளில் அனுகூலமான கஷேத்திரங்களை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போய் நல்லா வந்துச்சுங்கிறதுக்காக இன்னொருத்தர் அதே கோயிலுக்கு போனால் அவருக்கு நல்லா வருமா அப்படிங்கிறது அனுபவத்தில் தான் தெரியும். உங்களுக்கென்று ஒரு சில வழிபாடுகள், உங்களுக்கென்று உங்கள் ஜாதகத்துக்கேற்ற தெய்வங்கள், உங்கள் ஜாதகத்திற்கேற்ற யோக பலம் பெற்ற நாள் என்று இருக்கிறது. அவற்றை ஆராய்ந்து அதற்குரிய நாட்களிலே நீங்கள் செயல்பாடுகளை செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்கிற வாய்ப்புகள் உருவாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். இன்றைக்கு பரம்பரை சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கின்ற வாய்ப்பும், மழலையின் ஓசை கேட்கிற வாய்ப்பும் கூட உருவாகலாம். அலுவலக பணியில் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வந்து சேரும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளின் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்ற நாள். உத்தியோக முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உடல் ஆரோக்கிய தொல்லை அகலும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். சுக்கிரபலம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு லாபம், வருமானம் வருவது எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். கலக்கங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எதிரியாகலாம். கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள். சனிக்கிழமை என்பதால் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். இன்றைக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கேது 8இல் இருந்தாலும் கூட இதுவரை இருந்த செவ்வாய் இப்பொழுது பயிற்சியாகிவிட்டார். எனவே சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். கடன் சுமை குறைவதற்கான வழி பிறக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஆபத்து கலகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். காலையில் வரவு, மாலையில் செலவு உருவாகலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அந்நிய இனத்தார் மதத்தாரின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியங்கள் ஓரளவு செய்து முடிக்க இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நாள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு காதணிக்கும் செய்தி வந்து சேரலாம். குழந்தைகள் நலனிலும் அக்கறை காட்டுவீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொத்துக்கள் பதிவிலே இருந்த தாமதங்கள் அகலும். இன்றைக்கு நல்ல நாளாகவே கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் நாள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களும் உங்களுக்கு போட்டி போட்டு கொண்டு உதவுவர். பல பணிகள் நேற்று பாதியில் நின்றிருக்கலாம். அந்த பாதியில் இந்த பணியும் தொடரும். மறதியால் விட்டு போன பணிகளையும் இன்று தொடர்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். இனிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய பாதை புலப்படும் நாள். பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்க புகழ் மிக்கவர்களை இன்று நீங்கள் சென்று சந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. 10 ராகு இருப்பதால் பழைய தொழிலை மாற்றி புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து நாமும் தொழில் தொடங்கலாமே என்று சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைக்கு வெற்றி பெறும் விதத்திலே நண்பர்களும் கையெடுத்து உதவுவார்கள். 2 புதன் இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள். உடன்பிறப்புகள் கூட உங்களை உதாசீனப்படுத்தலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சனி உங்களுக்கு 12 சஞ்சரிக்கிறார். விரயத்தை அதிகம் கொடுக்கலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் கூடுமே தவிர ஆதாயம் குறைவாகவே இருக்கும். யாரையும் நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்ல, பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். உறவினர் பகையும் உடன் இருப்போரின் பகையும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருப்பதால் அதை மாற்றுகிற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. எனவே சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமனையும் வழிபாடு செய்வது அல்லல்கள் தீர்க்கும். மகர ராசி நேயர்களே, சூரிய சந்திரபலம் ஒன்றாக இணையும் இன்றைக்கு இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பாராத விரயங்கள் உங்களுக்கும் உண்டு. 8 ராகு இருக்கிறார். கவனக்குறைவால் சில காரியங்கள் உங்களுக்கு சிதறலாம். அது மட்டும் அல்ல, மிகுந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது அதிக கவனம் செலுத்துங்கள். பாகப்பிரிவினைகள், பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். இன்று சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். எதிரிகளால் ஏமாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். எனவே உங்களுக்கு எதிரிகளை நம்பி நீங்கள் ஏதேனும் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறும் வரை கூடுதல் விழிப்புணர்ச்சி காட்டுவது நல்லது. 2 கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கிழமை சனி உங்கள் ராஜநாதன் சனி என்பதால் இன்றைக்கு அதிகாலையிலேயே ஆன்மீக பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு வேலையை தொடங்குங்கள். நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது 7 ராகு. தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். தேக நலன் சீராகும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, கோவில் திருப்பணிகளுக்கும் கொடுத்து உதவுவீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் நாளாக இந்த நாளை கருதலாம். மீனராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அலைச்சலை அதிகரிக்க செய்யும். இருந்தாலும் கூட இழந்த செல்வாக்கை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள். 2 அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பலரும் உங்களுக்கு பாராட்டும் விதத்தில் சில காரியங்கள் நடைபெறப் போகின்றது. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். காலையிலேயே கலகலப்பான தகவல் இல்லம் தேடி வரலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். அரசியல்வாதிகள் ஆதாயம் காண்பர். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.